தமிழன் முருகர்களுக்கு வணக்கம். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். சிந்து முதல் வைகை வரை பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும். சங்க இலக்கியத்தில் வீசிய காற்றுகளும் அவற்றின் புவியியலும். நில பாகுபாட்டின் அடிப்படையில் வகுக்கப்பட்ட சங்க இலக்கிய திணை கோட்பாட்டில் குறிப்பிட்ட நிலத்தில் நிகழும் வாழ்வியல் அனுபவங்களுக்கு அந்நிலத்தின் புவிச்சூழலும் மேலதிகமாக உணரப்படும் பருவநிலையும் பின்புலமாக அமைகின்றன. மனிதர்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் விதத்திற்கும் அதன் ஊடான அகவய உணர்ச்சிக்கும் நிலம் மேடை போலவும் பொழுது பின்னணி இசை போலவும் அமைகின்றன. தொல்காப்பியம் நிலத்தையும் பொழுதையும் முதற் பொருள் என்று அழைக்கிறது. அகத்திணை 4. பொழுது என்பது பருவ காலங்களையும் பெரும் பொழுது ஒரு நாளின் பல்வேறு நேரங்களாகவும் சிறு பொழுது பிரிக்கப்படுகிறது. இவ்வகையில் சங்க இலக்கிய சித்தரிப்பில் பருவநிலையின் பங்கு முக்கியமானது. சங்க புலவர்கள் பல்வேறு வகையான காற்றுகள், அவற்றின் திசை, வேகம், விளைவு ஆகியவற்றை நுட்பமாக கவனித்து அவற்றை கவிதையின் மையப்பொருளாக இருக்கும் உளவியலை சிரித்தரிப்பதற்கு கருவியாக பயன்படுத்துகிறார்கள். பருவநிலை என்றால் என்ன? நவீன அறிவியலின் தட்பவெட்பவியல் பருவநிலையை பின்வருமாறு விளக்குகிறது. ஒரு நிலப்பகுதியில் 30 ஆண்டுகள் என்ற காலச்சாளரத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளிலும் சராசரி வானிலை எப்படி இருந்தது என்பதை வைத்து தீர்மானிக்கப்படுவதே ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியின் பருவநிலையாகும். இடங்களுக்கு பெயரிடுவதைப் போல ஒவ்வொரு வகையான காற்றுக்கும் பெயரிடும் மரபு உள்ளது. காற்று வீசும் திசையை அடிப்படையாக கொண்டு காற்றின் பெயர் சொல்லாக்கம் பெறுகிறது. எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில் வடதிசை காற்றை நார்த்தர்லி என்றும் மேற்கு காற்றை வெஸ்டர்லி என்றும் அழைக்கிறார்கள். இத்தகைய பெயரிடும் மரபு பண்டைய காலத்திலிருந்தே தமிழ் மொழியில் உண்டு. சங்க இலக்கியம் காற்றுக்கும் திசைக்கும் இடையிலான அடிப்படையான தொடர்பை புரிந்து வைத்துள்ளது என்பதற்கு கீழ்கண்ட எடுத்துக்காட்டுகள் சான்றாகும். வழி வழங்கு திசையும் புறம் 20:3, வழி திரிதரு திசையும் புறம் 30:4. சங்க இலக்கியத்தில் இயற்கையின் சித்தரிப்பு பற்றி த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சர் இன் சங்கம் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில நூலில் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் வெவ்வேறு வகையான காற்று பற்றி வரதராசன் விளக்குகிறார். சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் காற்று வகை தொடர்பான வேர் சொற்கள் காற்று வீசும் 4 திசைகளின் அடிப்படையில் சொல்லாக்கம் பெற்றுள்ளன. தென் திசையிலிருந்து வீசும் காற்று தென்றல், தென் தெற்கு என்றும், வடக்கு திசையிலிருந்து வீசும் காற்று வாடை, வட வடக்கு என்றும், கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல், குண குணக்கு என்றும், மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று, குட குடக்கு என்றும் அழைக்கப்படுகின்றன. சங்க இலக்கியம் பதிவு செய்யும் வெவ்வேறு வகையான காற்று பற்றி வரதராசன் தெரிவிக்கும் முக்கியமான சில கருத்துகள் வருமாறு. பிற்கால இலக்கியங்களில் அதிகம் பேசப்படுகிற மிகவும் மிதமான தென்றல் காற்று சங்க இலக்கியத்தில் அரிதாகவே குறிப்பிடப்படுகிறது. நாடைக்காற்று அனைவராலும் வெறுக்கப்படும் காற்று. ஆனால் இந்த வாடைக்காற்று தான் சங்க இலக்கியத்தில் அதிகம் பேசப்படுகிறது. கேளைக்காற்று பெரும்பாலும் கடற்கரை பற்றிய வர்ணனைகளிலேயே இடம்பெறுகிறது. மேற்கு திசையிலிருந்து வீசும் கோடைக்காற்று சங்க இலக்கியங்களில் கீழைக்காற்றையும் தென்றலையும் விட அதிகமாக குறிப்பிடப்படுகிறது. வாடைக்கு அடுத்தபடியாக கோடைக்காற்றே சங்க இலக்கியத்தில் முக்கிய இடம் பெறுகிறது. வாடைக்காற்றும் கோடைக்காற்றும் பலமாக வீசும் தன்மையுடையன. வாடைக்காற்று மிகவும் குளிர்ச்சியான பனிக்காற்று ஆகும். கோடைக்காற்று தாங்க முடியாத வெப்ப காற்றாகும். தென்றல் காற்று மெல்லென வீசும். கீழைக்காற்று பொதுவாக பலமான காற்று இல்லை. வரதராசனின் மேற்கண்ட கருத்துகள் சில கேள்விகளை தூண்டுகின்றன. கொடுமையான பனிக்காற்றான வாடைக்காற்றை யாரும் விரும்புவது இல்லை. இருந்தாலும் சங்க இலக்கியம் அந்த காற்றை பற்றி ஏன் அதிகம் பேசுகிறது? நெல்லென வீசும் இனிமையான தென்றல் காற்றை பின்வந்த இலக்கியங்கள் எல்லாம் கொண்டாடும் போது சங்க இலக்கியத்தில் தென்றல் காற்று ஏன் அதிகம் பேசப்படவில்லை? கிழக்கிலிருந்து வீசும் கொண்டல் காற்று கடற்கரை பின்னணியில் வர்ணிக்கப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
ஆனால் வடக்கு காற்றுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவத்தோடு அனல் வீசும் மேற்கு காற்று பேசப்படுவதற்கான காரணம் என்ன? சங்க இலக்கியங்கள் விரிவாக பேசும் கோடைக்காற்றின் உண்மையான தன்மைதான் என்ன? சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களில் வாடைக்காற்று 55 முறையும், கோடைக்காற்று 42 முறையும், கொண்டல் காற்று 8 முறையும், தென்றல் காற்று 4 முறையும் குறிப்பிடப்படுகின்றன. வாட்டி எடுக்கும் வடக்கு காற்று. சங்க இலக்கியத்தில் மிக குளிர்ச்சியான பனிக்காற்று பேசப்படும் போது 49 முறை வாடை என்ற சொற்பதமே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வடந்தை என்ற சொல் 3 முறையும், ஊதை என்ற சொல் 3 முறையும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் வாடை, வடந்தை என்ற இரு சொற்பதங்களும் இக்காற்று வாட்டும் பனிக்காற்று என்பதையும் வடக்கிலிருந்து வீசுவது என்பதையும் தெரிவிக்கின்றன. சங்க காலம் முதல் தற்காலம் வரை வாடைக்காற்று என்ற சொல்வழக்கு தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படுகிறது. வடக்கிலிருந்து வீசும் வாடைக்காற்று என்ற தொடர் தமிழ் மொழியில் மிக சாதாரணமாக பயன்படுத்தப்படும் ஒரு தொடர் வழக்கம். பள்ளி குழந்தைகள் கூட இன்று வரை இப்படித்தான் பாடம் படிக்கிறார்கள். தமிழ் பேரகராதி பக்கம் 3534. வாடைக்காற்று என்பது வாட்டும் பனிக்காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று என்ற 2 பொருண்மைகளையும் தருகிறது. நற்றிணை 366, குறுந்தொகை 317 ஆகிய பாடல்களில் வடக்கிலிருந்து வீசும் வாடைக்காற்று என்ற பொருண்மை மிக தெளிவாக வடபுல வாடை என்று சித்தரிக்கப்படுகிறது. மேலும் வாடை காற்றை வேறு புல வாடை, அதாவது வடக்கிலிருந்து வீசும் அயல் நிலத்து வாட்டும் பனிக்காற்று என்று நற்றிணை 341வது பாடல் அடையாளம் காட்டுகிறது. இத்தகைய வர்ணனைகள் சங்க இலக்கியத்தின் வாடைக்காற்றை ஐயமின்றி வடக்கு திசையில், அதிலும் குறிப்பாக அயல் நிலத்தின் வடக்கு திசையில் பொருத்தி காட்டுகின்றன. வடக்கிலிருந்து வீசும் கடும் பனிக்காற்று சீழ்க்கை அடிப்பது போல மெல்லிய ஒளியுடன் வீசுவதாக நற்றிணை 109வது பாடலில் வரும் இம்மென இறைக்கும் வாடை என்ற சித்தரிப்பு விளக்குகிறது. வாடை காற்று பின் குளிர் காலத்தோடும் முன்பனி காலத்தோடும் தொடர்புடையது. அகம் 125. தாங்க முடியாத கடும் பனிக்காற்று இரவு நேரத்தில் மிக கடுமையாக வீசுவதால் அந்த குளிரின் தாக்கத்தை பொறுக்க முடியாமல் நாரைகள் அவலக்குரல் எழுப்புகின்றன. நண்டுகளும் குளிரை தாங்க முடியாமல் பொந்துக்குள் புகுந்து கொள்கின்றன. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை என்ற சங்க இலக்கியத்தின் பெயரே வாடைக்காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்நூலில் தலைப்பில் வரும் நெடு, நீண்ட, நல், நல்ல ஆகிய சொற்கள் வீட்டில் காத்திருக்கும் தலைவி, போர் பாசறையில் வெற்றியை கொண்டாடும் தலைவன் ஆகிய இருவர் மீதும் வாடைக்காற்று ஏற்படுத்தும் வெவ்வேறு வகையான தாக்கங்களை விளக்குகின்றன. வாடைக்காற்று பற்றிய சித்தரிப்புகள் அதன் இரக்கமற்ற வாட்டும் தன்மையையும் அது பிரிவு சூழலில் தலைவிக்கு ஏற்படுத்தும் துன்பத்தையும் விளக்குகிறது. அகநானூறு 58 மற்றும் 235 பாடல்களில் வாடைக்காற்று பண்பு இல் வாடை, அதாவது எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாத இரக்கமற்ற பண்பில்லாத வாடைக்காற்று என்று வர்ணிக்கப்படுகிறது. அகநானூறு 243 பாடலும் சிறிதும் பரிவின்றி வருத்தும் வாடைக்காற்றை கண் இல் வாடை என்று அழைக்கிறது. அகநானூறு 255 அறநின்று அழைக்கும் ஆனா வாடை என்ற வாடைக்காற்றை அறமற்ற காற்று என்று அழைக்கிறது. நற்றிணை 193 பாடலில் துன்புறுத்தும் வாடைக்காற்றிடம் நேரடியாக உரையாடி தன்னை வாட்டி வருத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும் ஒரு தலைவியை நாம் சந்திக்கிறோம். வாடைக்காற்று பற்றிய ஊதை என்ற சொல்லாடல் நற்றிணை 183, அகநானூறு 183, குறுந்தொகை 55 ஆகிய 3 பாடல்களிலும் இடம்பெறுகிறது. வருத்தும் கடுமையான குளிர்காற்றை குறிப்பதற்கு பயன்படும் ஊதை என்ற சொல்லாடல் அக்காற்று வடக்கிலிருந்து வீசும் என்ற திசை பொருண்மையை நேரடியாக தரவில்லை. வாடைக்காற்று பற்றி சங்க இலக்கியம் தருகிற 55 குறிப்புகளில் இந்த 3ஐயும் விட்டுவிட்டால் மீதமுள்ள 52 குறிப்புகளிலும் வாடைக்காற்று வடக்கிலிருந்து வீசுவது மிகவும் கடுமையானது என்ற 2 தன்மைகளும் ஒரே நேரத்தில் வெளியாகின்றன. மேலும் சங்க இலக்கியம் குறிப்பிடும் 4 வகையான காற்றுகளில்
ஐந்திணைகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே காற்று வாடைக்காற்று மட்டுமே. பாலை என்னும் பாலைவனை பகுதி 22, குறிஞ்சி என்னும் மலைப்பகுதி 12, முல்லை என்னும் மேச நில காட்டுப்பகுதி 8, நெய்தல் என்னும் கடற்கரை பகுதி 4, மருதம் என்னும் வயல் பகுதி 2. இவற்றில் வாடைக்காற்றின் தன்மை அதிகம் பயன்படுத்தப்படுவது பாலை திணையின் பின்னணியில்தான். பேகன் என்ற தமிழ் தொன்ம வள்ளலும் பனி காற்றும். தமிழ் தொன்மங்கள் போற்றி புகழும் கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பேகன். ஆவியர் குலத்தில் பிறந்த பேகன் பெருங்கல் நாடு என்று அழைக்கப்படும் மலைப்பகுதியை ஆட்சி செய்தார். இவரது நாட்டில் உள்ள பொதினி மலை தற்காலத்தில் ஆவினன்குடி என்று அழைக்கப்படும் திரு ஆவினன்குடி என்ற பெயர் கொண்ட பழனி மலையோடு ஒப்பிடப்படுகிறது. முல்லைக்கு தேர் அழித்த பாரியைப் போல மயிலுக்கு போர்வை அழித்த பேகன் என்று இவரது கொடைத்தன்மை போற்றப்படுகிறது. மயில் ஒன்று தாங்க முடியாத பனியில் வாடி நடுங்கிக் கொண்டிருந்தபோது அவ்வழியே சென்ற பேகன் தன் போர்வையை கழற்றி மயிலுக்கு போர்த்தி விட்டதாக தமிழ் தொன்மங்கள் கூறுகின்றன. சங்க இலக்கியங்கள் இது பற்றி பல இடங்களில் பதிவு செய்துள்ளன. வானம் வாய்த்த வளமலை கவா அல் காண பிஞைக்கும் கலிங்கம் நல்கிய அருந்திரல் அணங்கின் ஆவியர் பெருமகன் பெருங்கல் நாடன் பேகனும். சிறுவானாற்றுப்படை 84 85. மடத்தகை மாமையல் பழிக்கும் என்று அருளி பட அம் ஈத்த கெட அ நல்லிசை கட அ யானை களிமான் பேக. புறம் 145 1-3. பேகனின் இந்த கொடை மடம் தமிழ் தொன்மங்களில் ஆழமாக வேரூன்றிய மேல் நினைவு. கடையெழு வள்ளல்கள் என்று பெருமித பட்டியலில் மூவேந்தர்களான சேரர் சோழர் பாண்டியர்களில் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. கடையெழு வள்ளல்கள் 7வரும் மலைநில தலைவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடையெழு வள்ளல்கள் என்ற தொன்மத்தின் மிக நீளமான ஆழமான மலை வாழ்வியல் தொடர்பை இது அடையாளப்படுத்துகிறது. பேகன் என்ற வள்ளல் உண்மையிலேயே மயிலுக்கு போர்வையை போத்தினாரா அல்லது இது ஒரு மிகை கூற்றா என்ற ஆராய்ச்சி இங்கே முக்கியமல்ல. இந்த தொன்ம மரபு சொல்ல விரும்பும் செய்திதான் முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு கொடை செயல் நடந்தது என்றால் நீண்ட தோகையுடன் கூடிய மயிலுக்கே குளிரடிக்கக்கூடிய பனி குளிர் வீசும் புவி சூழலில் தான் நடந்திருக்கக்கூடும். தற்கால பழனி போன்ற வெப்ப பகுதிகளில் இதை ஒரு மீள் நினைவின் மீள் கனமாக பார்க்கலாமே தவிர அந்த தொன்மத்தின் உண்மையான தொடக்க புள்ளியாக பார்ப்பதில் நடைமுறை சார்ந்த சிக்கல்கள் உள்ளன. கடையெழு வள்ளல்கள் அனைவரும் குறிஞ்சி நில பின்னணியை சார்ந்தவர்கள். அவர்கள் வயல்களால் சூழப்பட்ட மருத நிலங்களோடும் பெரு நகரங்களோடும் துறைமுகங்களோடும் தொடர்புடையவர்கள் அல்ல. நம் கைகளில் கிடைத்துள்ள சங்க இலக்கியங்கள் பாண்டிய அரச மரபினர் வெவ்வேறு காலங்களில் நிறுவனப்படுத்தி நடத்திய தமிழ்ச்சங்கம் என்ற அமைப்பின் மூலமாக தொகுக்கப்பட்டவை. சங்க இலக்கியத்துக்கும் தொல்காப்பியத்துக்கும் உட்பட்ட சங்க இலக்கிய இலக்கணங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே மிக நீண்ட தொன்மை பின்னணி கொண்ட தமிழ் மொழியின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களை தமிழ் மக்களின் காலங்காலமான பட்டறிவின் முழு நீள அகலங்களை தற்கால தமிழ்நாட்டின் அரசியல் எல்லைகளுக்குள் வலுக்கட்டாயமாக பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற தேவை எதுவும் இல்லை. அவ்வாறு செய்வது செயற்கையானதும் தமிழ் தொன்மங்கள் பற்றிய புலனாய்வை இதுவரை நாம் பேசி வந்த வருகிற சில கருத்தாக்கங்களின் கட்டமைப்புக்குள் கட்டாயப்படுத்தி வரையறுப்பதும் ஆகும். இது உண்மையில் மிக பொறுப்போடு கையாள வேண்டிய முக்கியமான களமாகும். கோடை காற்றின் தன்மையை நாளை அறிவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.